டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு எக்ஸாக்டான ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டோஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கரண்ட்டாக ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாகவும் இப்போ நம்மளுக்கு இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனாகவும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும்போது ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிற வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. ஏன்னா இந்த ரெண்டு ரேஞ்சஸில் நமக்கு ரெசிஸ்டன்ட்டும் சப்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால டச் பண்ணி ஒரு சில கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு சைடு நம்மளுக்கு பிரேக் ஆகும். எந்த சைடு பிரேக் ஆனால் எந்த மாதிரி டைரக்ஷனில் போகும், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நேற்றைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி சொல்கிறோம் அப்படின்னாலும் கூட அதையே தான் நான் சொல்லுவேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஆல் டைம் ஹை நம்மளுக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஜோன்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இருக்குது. அந்த ஆல் டைம் ஹை நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சப்போர்ட் நிலையில் தான் நம்மளுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ரேஞ்சஸ் நம்மளுக்கு பிரேக் ஆனாலும் ஒரு பெரிய மூவ் கொடுக்காது. அதுக்கு அடுத்தவா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியில் ஃபர்தர் மூவ் நம்மளுக்கு நடக்க சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி ஒரு ஃபர்தர் ஃபால் ஆகணும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே வந்துட்டால் தான் நம்மளுக்கு ஒரு ஃபர்தர் ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சொல்லக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்டாக்னுடைய அனாலிசிஸ் பண்ணுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னுடைய இன்னொரு சேனலில் டிசிடி டெக்னிக்கல் அனலைசர் அப்படிங்கிற சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வீடியோஸையும் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு குரூப்பில் ஆட் பண்ணி விட சொல்லி கேட்குறீங்க. பட் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த குரூப்பினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களே ஜாயின் பண்ணிக்கலாம். நான் உங்களை ஆட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கிறது தேவையில்லை. நீங்களே டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெயின் சேனலில் டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக அப்டேட்ஸ் ஏதாவது கொடுத்துட்ருப்பேன். நான் இந்த மாதிரி மூவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி மாறி வீடியோஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். அது எல்லாமே நான் அதில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு க்ரீன் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் தான் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய மூவ் வந்து நம்மளுக்கு இப்படி போக போக இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இல்லை. ஒரு கரண்ட் லெவல்லேருந்து பார்க்கும்போது ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது. பட் அந்த 800 பாயிண்ட்ஸில் ஒரே நாள் மூவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ரெஸ்டன் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சா தான் நம்ம இந்த இடத்துல ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக சென்செக்ஸ் ஒரு ஃபாலை கொடுத்துருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டோஜி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. டோஜியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கலர் இருக்காது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் ஆல்சோ க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால ஒரு க்ரீன் கலர் டோஜி. பட் இந்த டோஜினுடைய டாப் அண்ட் பாட்டம் வீக் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரான ஈக்குவல் லென்த்தில் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. நம்மளுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான். பட் இருந்தாலும் நிஃப்டியில் இருக்கிற மாதிரியே இந்த ஏரியாவில் ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோன் நான் வந்து இதில் ட்ராப் பண்ணலை, நிஃப்டியில் ட்ராப் பண்ணதுனால அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இப்போதைக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அது பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ஜோனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கேண்டில் பேஸ் பண்ணி இந்த மாதிரி டோஜிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய ஹை அண்ட் லோவோ இம்பார்ட்டன்ட் லெவலாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோஜினுடைய ஹைக்கு மேலே தான் ப்ரீவியஸ் விங் ஹை இருக்குது. அதே மாதிரி இந்த டோஜினுடைய லோவுக்கு கீழே தான் ப்ரீவியஸ் விங் லோ இருக்குது. அதனால இன்னைக்கான ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணுறத விட இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த ஹை அண்ட் லோவை நம்ம மேஜராக எடுத்துக்க வேண்டாம். மேபி அந்த ஹை பிரேக் அவுட் நம்மளுக்கு அடுத்த கட்ட மூவ் கொடுக்கலாம், இல்லை லோ பிரேக் அவுட் அடுத்த கட்ட ஃபாலோ கூட கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து மேஜரான லெவலாக எடுத்துக்க முடியாது. அடுத்ததாக ஃபார்மாவில் இன்றைக்கி ஒரு இறக்கம் வந்திருக்கு. இந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ்னுடைய லோவையும் கட் பண்ணி இறங்கியிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண ஒரு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஜோனாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இப்போ இந்த சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இனி நம்மளுக்கு ஒரு ஃபர்தரான ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8th அக்டோபர் கேண்டிலுடைய லோ வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது தான், ஏன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வந்த அந்த கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம அந்த டவுன்ஃபாலினுடைய மூவ்க்குள்ள வரணும். அது வந்து இன்ட்ராடேல பிரேக் பண்ணிட்டாலே போதும். இப்போ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோசிங் வைக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த க்ளோசிங் நடந்துருச்சு. நீ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் வச்ச அந்த கேண்டிலுடைய லோவில் ஒரு பெரிய விக் இருக்கிறதுனால அந்த விக்கினுடைய பாட்டமாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இன்ட்ராடேல பிரேக் பண்ணாலே போதும். அந்த இடத்துல க்ளோசிங் தேவை அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படி வச்சிருச்சுன்னா நம்ம இந்த 8th அக்டோபர் கேண்டிலுடைய லோவையும் தென் ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த ரெட் கலர் லைனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெட் லைன் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்குது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரெட் லைனுக்கும் கீழே ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன் மூலம் தான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபார்மாவில் ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை நம்ம என்னைக்கோ சொன்னோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல மாதங்களுக்கு முன்னாடி அதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அந்த ட்ரெண்ட் லைனை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே க்ளோசிங்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணிடலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூவ் கொடுத்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் கீழே க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த லாங் கன்சல்டேஷனுடைய இந்த பாட்டமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஒரு சின்ன ரேஞ்ச் போட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லாங் கன்சல்டேஷனுடைய பாட்டம் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வேணால் நமக்கு சப்போர்ட்ஸ் இருக்கிற சான்சஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ரெக்டாங்கிள் நான் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இனி எனக்கு தெரிஞ்சது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு சப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற தாட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுடைய டாப் ரீடெஸ்ட் பண்ண வருதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த கேப் வந்து ஒரு சடனாக ஒரு கேப் அப் ஆயிருக்கு. அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவாக கொடுக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மூவாக இருக்காது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா 18 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸில். அதனால அந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரெண்ட் லைனுடைய ஒரு பிரேக் அவுட்னுடைய ரீடெஸ்டிங்காக கூட இது இருக்கலாம். பட் அதை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்ததாக நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 கேண்டில்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அந்த லெவலுக்கு மேலே ரெட் கலர்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த லெவல் இப்போ வரைக்கும் ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த லெவல் இன்னும் பிரேக் ஆகலை. பட் இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷனில் அந்த லெவல் பிரேக் ஆனாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த 26 செப்டம்பர் கேண்டிலுடைய லோவையும் தென் இந்த ரெட் கலர் லைனையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக PSU பேங்க் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ். கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் எல்லாமே ஃபாலோ ஆயிருக்கு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.2% வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது. இப்போ இது வரக்கூடிய ஏற்றத்துக்கு ஏதாவது ஒரு நியூஸ் காரணமாக இருக்கும். பட் இந்த ஏற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ப்ரெடிக்ட் பண்ணோம்னா 17 செப்டம்பர் அன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணோம். அங்கிருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு மேலே ஏறிட்டு இருக்கு. இன்வெர்டில் ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனாலும் அது ஒரு பெரிய ஃபாலாக வரவே இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய சப்போர்ட் வரைக்கும் வரலான்னு சொன்ன ஒரே ஒரு இடம் இந்த 24 அக்டோபர் கேண்டில் மட்டும் தான். மற்ற எல்லா நாட்களுமே நான் PSU பேங்க் இண்டெக்ஸில் பாசிட்டிவாக தான் இருந்தேன். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த TCT டெக்னிக்கல் அனலைசர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம PSU பேங்க் இண்டெக்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த பாசிட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 நாள் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பாட்டம்லேருந்து ஒரு குயிக் அப் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டான பாசிட்டிவ் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இந்த 3rd ஜூலை கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணல, ஒரு லைன் மட்டும் தான் போட்டிருக்கேன் சென்டர் லெவலில். அதனால் நீங்கள் ஹை அண்ட் லோவை ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அடுத்த கட்ட ரெசிஸ்டண்ட்டாக. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸ் இப்போ வரைக்கும் கிரியேட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு சடனாக ஒரு கேப் அப் கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் அப்னால ஒரு பெரிய மூவ் வரவே இல்லை. பட் அடுத்த கட்டமாக ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா 19 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது ஒரு 300 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபர்தர் மூவ் கொடுத்தா தான் நம்ம வந்து அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சா தான் நம்ம ஃபர்தர் மூவ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ். ஸோ டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்ம மார்க் பண்ண ஜோனை சப்போர்ட்டாக தான் எடுத்து நின்றுட்டுருக்காங்க. இனி அந்த ஜோனுக்கு கீழே வரவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். பட் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த ஸ்விங் ஹை 23 அக்டோபர்னுடைய ஹைக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து அகைன் செல் ஆஃப் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டெக்ஸ்லையும் பிரேக் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நல்ல ஒரு ஹைட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவியரான ஃபால் நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த சப்போர்ட்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். நம்மளுக்கு வந்து நேற்றுக்கு அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டே ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் ஒரு ஹையை வந்து பிரேக் பண்ணியிருந்துச்சு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துச்சு நேற்று சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் நேற்றைய மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.7% உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங்காக தான் கொடுத்துருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த கன்சல்டேஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் அது ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் உள்ளே போனதுனால திரும்பவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் லைனையும் நம்மளால் ட்ராப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் தான் அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 3 டச் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த ரெஸ்டாரண்ட் லைனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு வேலை க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குயிக் மூவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மற்ற ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு அப் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாஸ்டாக் நம்மளுக்கு ஒரு ஹெவி ஜம்ப் நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ரெஸ்டாரண்ட் லைனில் பிரேக் பண்ணி நேற்று க்ளோசிங் வச்சிருந்தாங்க. அங்கேருந்து ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் லைன் பக்கத்துலேயே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ஜம்பை நாஸ்டாக் கொடுத்துருக்கு. 1.8% உங்களுக்கு மூவ் ஆன் கொடுத்துருக்கு. அடுத்ததாக S&P 500 நம்ம ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த பிரேக் அவுட்டில் 27 ஜூன் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்.
அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ சைட்வேஸ்லேயே போயிட்டு சடனாக ஒரு 2 நாளில் ஒரு ஹியூஜ் ஜம்பை கொடுத்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் லைனில் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அந்த லைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை அதுக்கு மேலேயும் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த இன்னொரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குது, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த லைன் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம் எது வரைக்கும் போகுது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கும்போது அடுத்ததான் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கிறாங்க அப்படின்னா தென் ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவலில் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் மூவ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அந்த 4th லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக நம்ம மார்க் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அது பிரேக் ஆனதுனால டேரெக்டாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3rd லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் நம்ம இந்த ஒரு பிரேக் அவுட்டில் டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்து இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கு. பட் இந்த ஒரு பிரேக் டவுனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் வரைக்கும் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா நான் ரொம்ப நாட்களில் சொல்லிட்டு இருக்கிறது தான் அது ஒரு நல்ல லெவலாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு கோல்டில் ஒரு பாசிட்டிவ் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம 2nd லெவலாக மார்க் பண்ண ஒரு லெவல் இருக்குது. அந்த 2nd லெவலும் இந்த ட்ரெண்ட் லைனும் கிட்டத்தட்ட கோயின்சைட் ஆகிறதுனால ஒருவேளை அதை டச் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடம் நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக சில்வர். ஸோ சில்வர் உங்களுக்கு கண்டினியூஸான ஒரு இறக்கம் தான், கேப் டவுன் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்மேஷன் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு 1400 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு. இங்கே இந்த 1 செப்டம்பர் கேண்டலுடைய லோக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேப் இருக்குது, அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் சப்போர்ட். எல்லா வீடியோலையும் இதே சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னாலுமே ஒரு சிலர் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப அதுவே நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண ஒரு கன்சல்டேஷன் இருக்குது. அந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம மார்க் பண்ண 2nd லெவல் ஆஃப் சப்போர்ட் கிட்ட வந்துட்டு அங்கே ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்க. இப்போ இந்த கன்சல்டேஷனுடைய ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம இந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் கரண்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக மாறி இருக்கு. அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ நான் நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட திரும்ப வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கம் வரைக்கும் போயிருக்கு. ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. மேபி திரும்பவும் ரீச் ஆகலாம். பட் ரீச் ஆச்சுன்னா அது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள தான் நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரீசெண்டாக வந்த இந்த ஸ்விங் ஹை 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஆப்போசிட் சைட் நம்மளுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படி நடக்கும்போது ஒரு ஹியூஜ் மூவும் நம்மளுக்கு கொடுக்கலாம். பட் அது இமீடியட்டாக நடக்கும்னு சொல்லலை. நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு குயிக்கான மூவாக இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.